நம்ம யோசிக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட கிடையாது. இதெல்லாம் எவன்டா வாங்குவான் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்வி கேட்குறோம்ல, அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல. இதெல்லாம் செய்யற சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு யார் இருக்கான்னு கேட்குறோம்ல. வி ஹாவ் அ டேட்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு கூகுள்லையோ இல்லை Amazon.comலையோ போயிட்டு பேப்பர் கார்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பேப்பர் வச்சு பேப்பர் கார்லேண்ட். ஒன்றும் இல்லை, ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? 8 ரூபா 6 ரூபா இருக்குமா? அந்த 6 ரூபா பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் Amazon.comல அதோட ப்ரைஸ் பாருங்கள், $12.99. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 850 rupees or 900. இன்னைக்கு ரேட் வந்து 84 rupeesனு வச்சுட்டிங்கன்னா கூட 1050 ரூபா. ஒரு 8 ரூபா சார்ட் பேப்பரில் யூ கேன் மேக் 3 to 4 garlands. இந்த 18,000 ரூபா கொடுத்து ஒரு வேலெட் வாங்குகிறோம்ல, அதுக்கு ஒரு காஸ்ட் ஆயிருக்குல்ல. அது என்ன காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர் தான் ஆக்சுவலாக அதுக்கு தேவைப்படும் ஒரு வேலெட்டுக்குன்னா. அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் லெட்ஸே குஷி எடுத்துக்கோங்க, கெஸ் எடுத்துக்கோங்க, லூயி விட்டான் எடுத்துக்கோங்க. அவங்களோட மேக்ஸிமம் நாங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு சப்ளை பண்ணுற வெண்டர்கிட்ட தான் நாங்களும் லெதர் வாங்குகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர் மேக்ஸிமம் ப்ரைஸே 180 ரூபா தான். ஓகே, 180 ரூபா லெதர் தான். அதை நீ ஸ்டிச் பண்ணி பிராண்டிங்கெல்லாம் காஸ்ட்டு. பட் ஆக்சுவலாக லெதர் காஸ்ட் வந்து இட் வில் பி லெஸ் தென் 100 rupees தான் உங்களோட ஆக்சுவல் காஸ்ட். ஆனால் இப்போ இருக்கிற லெதர்ஸ் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நார்மலாக வந்துடும், கேப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தே யூஸ் ஒரு லெதரை வாங்கி லெட்ஸே ஒரு 8 mm திக்னஸ் இருக்க லெதரை வாங்கி 8 ஸ்ப்ளிட்டாக பண்ணுறாங்க. 4 ஸ்ப்ளிட்டாக பண்ணி, அப்போ அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே 100 ரூபா தான். அதை 4 ஸ்ப்ளிட்டாக பண்ணால் எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் உங்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போது வி ஐடென்டிஃபை திஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வி ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட். ஹாப்பி எண்டிங் பிராண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் இது எப்படி ஒரு ஐஸ்கிரீம் பிராண்டுக்கு அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதுக்கு கூட நம்மளும் காம்படிட்டராக பிராண்டாக போகிறோன்னு நினைக்கப்போ இதுக்கு ரிசர்ச் எப்படி பண்ணீங்க? இது எப்படி ஒர்க் ஆச்சு? சார் ஆக்சுவலாக வந்து நான் அப்போ சொன்ன மாதிரியே ஐ வில் கீப் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பார்த்துட்டு இருக்கப்போ, இந்த ஃபுட் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கப்ப, ஐ பர்சனலி ஐ எம் ஆல்சோ அன் ஐஸ்கிரீம் லவர். அப்படிங்கிற ஆங்கிளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சில கடைகளை வந்து நோட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ பிக் பிராண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் கடைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஒயிட் பேஸ்டு இருக்க கடைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல வேறு கடை வரும், இன்னொரு கடை வரும், இன்னொரு கடை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் கடைகள் மட்டும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் மூவே ஆகாது, அது அங்கேயே தான் இருக்கும். நான் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆள் பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, யாருமே இல்லை, ஆனால் இந்த கடை எப்படிடா ஓடுதுன்னு எனக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி ஐ ஃபவுண்ட், யூ டோன்ட் பிலீவ் இட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் பார்க்குறீங்களா, யூ பிக் பிராண்ட்ஸ் ஒரு 4 பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க மேக்ஸிமம் ஒரு 50 to 60% பீப்புள் வந்து தே சே as a frozen dessert. ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்க்கும் ஐஸ்கிரீமுக்கும் வித்தியாசம். தண்ணி, வெஜிடபிள் ஆயில், மில்க் பவுடர், இதை யூஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் ஆயில் ஒரு வனஸ்பதி இதை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ஃப்ரோசன் டெசர்ட். அது ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். அதனால் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் அது ஐஸ்கிரீம்.